எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்ற ப்ரீ வெட்டிங் ஷூட்ல ஆரம்பிச்சு மாப்பிள்ளை தாலி கட்டுற வர அங்க நடக்கிற சம்பவமே வேற. அந்த மாதிரி வெட்டிங் ஷூட்ல நடந்த காமெடி சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல மாப்பிள்ளை தான் நண்ப கொடுத்தானேன்னு நம்பி குடிச்சாரு. ஆனா ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அது கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல மாமே. அடப்பாவி, இங்கேயுமா மச்சான் எப்படி கிஃப்ட்? மேடைக்கு வந்த இவரு யாரு பொண்ணுன்னே தெரியாம, அங்கிள் பொண்ணு நான் இல்ல அவங்க, போட்டோ ஷூட்டுங்கிற பேர்ல இவங்க பண்ற அநியாயம் இருக்கு. என்னடா போஸ் இதெல்லாம்? மாப்பிள்ளை இதுக்கு ரொம்பவே ஆர்வமா தான் இருக்காரு. இப்ப கொஞ்ச நாளா இந்த ஒரு ரீல்ஸ் ரொம்பவே ட்ரெண்டிங்ல தான் இருந்தது. அதே இந்த கப்பிள்ஸ் போட்டோ ஷூட் அப்ப ரொம்பவே கொடூரமா ட்ரை பண்ண நினைச்சாங்க. ஆனா என்ன இந்த அடிக்கே கவுந்துட்டாரு? இன்னும் எவ்வளவோ தாங்கணும் தலைவரே. போட்டோ ஷூட் எடுக்கிறது பீச்சில், ஆனா காலில் தண்ணி படக்கூடாதுன்னு நினைச்சா எப்படிமா? பொண்ணு கொடுத்த ஸ்வீட் டேஸ்டா இருக்குன்னு மாப்பிள்ளை பண்ண வேலையை பாருங்க. என்ன மாமா? நல்லா இருக்கே. இன்னொன்னு எடுத்து எந்தாடா நீயும் சாப்பிட. என்னடா வாய் வாய் எந்தாடா. டேய், அதை நீ பொண்ணுக்கு ஊட்டி விடணும்டா. உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணு வாழ்க்கை தான் பாவம். இந்த பொண்ணுக்கு இந்த கேமராமேன் மேல என்ன கோவமோ தெரியல. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணிடுச்சு. ட்ரோன் முன்னாடி பூவை தூக்கி போட சொன்னா ஒரு அடிதான். மூவிங் போர்டை வச்சு வீடியோ எடுத்த கேமராமேன் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. எப்படி ஒரு விழா நிக்கிறாரு? இழுத்துதான் பாப்போமே. இந்த கல்யாணத்துல போட்டோகிராஃபருடைய டெடிகேஷன் இருக்கே, தாங்க முடியலப்பா சாமி. பொண்டாட்டி கிட்ட எப்படி எல்லாம் விட்ட போடணும்னு இந்த மாப்பிள்ளை கிட்ட தான் கத்துக்கணும். நீ பொழைச்சு போட. இந்த வெட்டிங் போட்டோ ஷூட் விண்ட் எஃபெக்டோட சூப்பரா இருக்குல்ல? அதுக்கு காரணம் நம்ம ஆளுதான். இந்த கோயில்ல இந்த ஒரு கல்யாணம் மட்டும்தான் நடக்குதுன்னு நினைப்பீங்க, ஆனா அதுதான் இல்ல. இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பார்ப்போம், பார்த்தா அந்த பக்கமும் மலை. கல்யாண பொண்ணுக்கு போஸ் கொடுக்குதோ இல்லையோ, இந்த குட்டி பொண்ணுக்கு கொடுக்குற போஸ பாருங்களா. போட்டா நாங்க வருங்கால மாடலு. இந்த பொண்ணியா இப்படி கத்துது? I waited for this. 29 years. I waited for this. 29. அது என்னன்னா, இந்த ஒரு நாளுக்காக தான் 29 வருஷமா காத்துன்னு இருந்தாங்களாம். கல்யாணத்துல வளைச்சு வளைச்சு வீடியோ எடுப்பாங்க தான், ஆனா அதுவே இந்த கல்யாணத்துல வெட்டிங்ல இருந்து டோர் வரைக்கும் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? உங்க ஆர்வ கோளாறுக்கு அளவே இல்லையாடா? உள்ள போறத கூடமா வீடியோ எடுப்பீங்க? மாப்பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஜூஸ்ல உப்பு போட்டு கொடுப்பாங்க, அதை பண்ணலாம் நினைச்சிருக்கு இந்த பொண்ணு. ஆனா அந்த ஸ்கெட்சே தனக்கு வினையா அமைஞ்சிடுச்சு. ஐயோ, நம்ம குரூப்ல ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுதுன்னா பொண்ணு கிட்ட மத்தவங்க கேக்குற கேள்வி இதுவாதான் இருக்கும். சத்தியம் பண்ணு, கிரிக்கெட் விளையாட அனுப்புவோம், தினேஷ் கிரிக்கெட் விளையாட அனுப்புவோம், வாரம் வாரம் காலையில. என்னடா சின்ன பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? இவனை பார்த்தா ஸ்கூல் படிக்கிற வயசு மாதிரி தான் இருக்கு. பையனுக்கு தாலி கட்ட கூட தெரியல. பொண்ணை மேடைக்கு கூட்டிட்டு வரும்போது இந்த போட்டோகிராஃபர் எடுத்த ஆங்கிள் இருக்கே, காட்டுக்குள்ள எதையும் விடுறது.
நிறைய கல்யாண வீட்டுல போட்டோகிராஃபரோட நிலைமை இதுவா தான் இருக்கும். எங்க இவன்ட்டே ஆல்பம் வாங்கிக்கங்க. 1+ல போட்டு ஆல்பம் போட்டு கொடுத்துருவான். இவன்ட்டே வாங்கிக்கங்க எல்லாம். என்னங்க இவர் என்னங்க டார்ச்சர் பண்றாரு, நீங்க அதை கேட்க மாட்டீங்க. அப்படிதா போட்டோகிராஃபர் எல்லாம் பார்த்தா பைத்தியக்கார பேமெண்ட் தெரியுது அவருக்கு. இங்க மாப்பிள்ள உற்சாகமா டான்ஸ் ஆடுறத பார்த்து இந்த ஆன்ட்டி காசு கொடுத்துருந்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த தாத்தாவும் காசை தான் கொடுக்க போறாருன்னு நினைச்சா என்னடா இது ரொம்ப வெறித்தனமான போட்டோ எடிட்டா இருக்கு. புருஷன் எதுவும் எதிர்த்து பேசுனா சோலி முடிஞ்சது போங்க. நீங்க பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க நினைச்சதெல்லாம் சரிதான், ஆனா அதுக்கு இப்படியா யோசிக்கிறது? டெக்னாலஜியா இது உங்களுக்கே ஓவரா இல்லையா? ரொம்ப ஓவரா போறீங்கடா, வேணாம்டா, தெய்வ குத்தமாயி போகுடா. பொண்ணு பார்க்கும்போது நடந்த காமெடியை பாருங்க. மாப்பிள்ளை கொஞ்சம் கூச்ச சுபாவம் போல. தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பாக்கலையே. அங்க ப்ரீ வெட்டிங் போட்டோல என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தாங்க. பொண்ணு பார்க்க வந்ததுக்கே இப்படி ஓடுறாரு. இங்க வாப்பா, மண்டபம் முழுக்க கொசு மருந்து அடிச்சு விடு. ஓகே, இது சரியா சார்? மண்டபம் முழுக்கன்னா பின்பக்கம் போய் அடிச்சிட்டு வா. சரிங்க ஐயா. இந்த மாதிரி வீடியோவை பார்க்கறதுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.